Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. இப்போ கட்டட்னு நேற்று ஒரு வார்த்தை பார்த்தோம். அதுக்கு மீனிங் வந்து டிசப்பாயிண்டட், ஏமாற்றமடைதல், வருத்தம் கொள்ளுதல், ஸோ சேட் அபவுட் தட் அப்படிலாம் பார்த்தோம். இப்போ கெட்டிங் எ ஹவுஸ் அப்படின்னு ஒரு பிரயோகம் இருக்கு. இஸ் ஆஃபன் டன் வென் எ ஹோம் நீட்ஸ் சிக்னிஃபிகண்ட் அப்டேட்ஸ். அதாவது வீடு ஒன்று கட்டியிருக்கோம், அதை மாற்றி அமைக்கிறதுக்காக அந்த இன்டீரியர்லாம் திரும்பி பிரிச்சுட்டு வேலை செய்வோம்ல, அதுக்கு கட்டிங் எ ஹவுஸ். எஸ்பெஷலி அந்த கூரையை மற்ற இன்டீரியரான உள்ளார்ந்த விஷயங்களை பிரித்து பீத்து எடுப்பதற்கு கட்டிங் எ ஹவுஸ் என்று பெயர். கட்டிங் எ ஹவுஸ் இஸ் ஆஃபன் டன் when a home needs significant updates or when the owner wants to change the layout and டிசைனை மாற்றி அமைக்கிறதுக்காக வீட்டினுடைய இன்டீரியர் டிசைனை உள்கட்டமைப்பை மாற்றி அமைக்கும் பொழுது செய்யக்கூடிய விஷயங்களை கட்டிங் ஹவுஸ் என்று சொல்வார்கள். அதாவது ஏற்கனவே செஞ்சதை ரிமூவ் பண்ணுறது, அதுதான் அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங்.